ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்ட்டான ஒரு வெங்காயம் பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும், பெரிய வெங்காயம் எடுக்கக்கூடாது. பூண்டு ஒரு 20லேருந்து 30 பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, வத்தல், இஞ்சி, கொஞ்சமாக லெமன், கருவேப்பிலை. லெமன் வேண்டாம் அப்படிங்கிறவங்க புளி சேர்த்துக்கோங்க. புளி விருப்பம் இல்லைங்கிறவங்க லெமன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சின்ன வெங்காயம் பூண்டு சட்னி. பேனில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக எடுத்துக்கோங்க. வச்சுருக்கிற பருப்பு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் வச்சுருக்கேன். சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் நல்லா என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரை பண்ணணும். டீப் ஃப்ரை ஆகிடக்கூடாது. லைட்டாக கலர் மாறி நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு, வெங்காயம் இது ரெண்டுமே நல்ல கலர் மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணணும். இல்லைனா பூண்டு வந்து நம்ம வந்து பச்சையாக வேகாமலே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வயிறு வலி அதிகமாக ஆக்கிரும். அதனால் பூண்டு நல்ல எண்ணெயில் டீப் ஃப்ரை ஆகணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அடுப்பை விட்டு இறக்கக்கூடாது. பூண்டு நல்லா வெந்தால் தான் சட்னி டேஸ்ட் இருக்கும். இல்லைனா பச்சை வாடை வரும் நமக்கு. வெங்காயம் கூட நமக்கு வந்து ஓரளவு லைட்டாக கண்ணாடி பதம் மாறினதும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பூண்டு வந்து கண்ணாடி பதம் மாறக்கூடாது. நல்ல கலர் ப்ரௌன் கலரில் மாறணும். பூண்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ வேக வைக்கிங்களோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வயிறு வலி வராது. இப்போ நம்ம வந்து வெங்காயமும் சேர்த்தாச்சு. பூண்டு கலர் மாறதுக்குள்ளே நான் சேர்த்துட்டேன்னு நினைக்காதீங்க. வெங்காயமும் பூண்டு அதே ஸ்டேஜில் என்ன செய்யும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று வேகும். ஆனால் அடுப்பை விட்டு இறக்கும்போது பூண்டு கலர் மாறினதுக்கப்புறம் தான் இறக்கணும். இப்போ வத்தல் வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 4 வத்தல் நான் சேர்த்துருக்கேன். வத்தல் வந்து நல்ல கலர் மாறணும். கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கலாம். அதாவது காரம் கம்மியாகவும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். நான் சாதாரண வரமிளகா தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பீஸ் இஞ்சி சேர்த்துருக்கேன். அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. இது எல்லாமே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வேகணும். அது மட்டும்தான் இந்த சட்னியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பாதி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். மீதி வந்து திரும்ப நம்ம தாளிச்சம் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக உப்பு. இன்னும் நல்லா சீக்கிரமாக வேகணும்னு நினச்சிங்கன்னா முன்கூட்டியே சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பூண்டு, வெங்காயம், தக்காளி வந்து இதுக்கு கண்டிப்பாக சேர்க்க வேண்டாம். வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு தக்காளி சேர்த்தோம்னா அந்த தக்காளியோட டேஸ்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். இந்த பூண்டோட ஒரிஜினல் டேஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அந்த சட்னியில் ஃப்ளேவராக கிடைக்காது. அதனால் தக்காளி சேர்க்காமல் நம்ம வெங்காயம் பூண்டு மட்டும் சேர்த்து இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், பூண்டு கொஞ்சம் கலர் மாறிக்கு. அந்த ஒரு பூண்டு இந்த கலரும் என்ன மாறி இருக்கோ அதே மாதிரி எல்லா பூண்டுமே மாறணும். சின்ன சின்ன பூண்டு சீக்கிரமே வெந்துடும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது வேகிறதுக்கு டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நான் அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. இப்போ பருப்பு எல்லாமே நம்ம வந்து முதல்ல நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆக்கிடக்கூடாது. கொஞ்சமாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை உடனே சேர்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து கடைசியில் சட்னி அரைக்கப்போ அந்த கலர் வந்து பருப்புக்கு கரெக்டான கலரில் வரும். இல்லைனா கூடுதலாக தீஞ்சிடும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இதில் இருக்கிற எண்ணெயை அப்படியே வச்சுருக்கேன். அந்த எண்ணெயோடு சேர்த்து அரைக்கலை. இப்போ கொஞ்சமாக ஒரு அரை லெமன் ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஸ்க்யூஸ் பண்ணியாச்சு. இது லெமன் வேண்டாங்கிறவங்க புளி சேர்த்துக்கோங்க. புளியை நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்தாலும் சரி தான், அப்படியே சேர்த்தாலும் சரி தான். இப்போ பாருங்கள், பூண்டு எடுத்து அமுக்கிறப்ப நல்லா நமக்கு வந்து ஸ்மாஷ் ஆகணும். கலருமே நல்லா மாறி இருக்கணும். இஞ்சி என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி பூண்டு சைஸும் நமக்கு வந்து கலர் மாறணும். 2 கோல்டன் கலரில் மாறிடும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. இதுக்கு கொஞ்சம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மற்ற சட்னி மாதிரி இல்லாமல் இது நல்லா எண்ணெயிலே நல்லா வத்த குழம்பு மாதிரி நல்லா மிதக்க இருந்தால் தான் இந்த வெங்காய பூண்டு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நான் இந்த வதக்கிறப்பவே கொஞ்சம் பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்துருந்தேன். அதை கொஞ்சமாக வச்சுருந்தேன் பேனில். இப்போ எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே ஆட் பண்ணாமல் கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணி எண்ணெயும் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சட்னி நம்ம அரைச்சதையும் சேர்த்தாச்சு. இதை வந்து சாதத்துக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இட்லி தோசைக்குமே இது சூப்பராக இருக்கும். கூடுதலாக தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு சாதத்துக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. சாதத்துக்கு இதே கன்சிஸ்டன்சியில் ரொம்பையும் திக்காக இல்லாமல் ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் இப்படியே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சூப்பரான வெங்காயம் பூண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. தேங்க்யூ.